ஹாய் காய்ஸ், போன வீடியோவில் நம்ம நெடுஞ்சாலை பக்கத்தில் எப்படி இடம் வாங்கலாம், இடம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வேலி எப்படி போட்டோம், வேலி போடுறதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள், நம்மளே வேலி போட்டோமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் விஷயம், வேலி போடாத இடங்களை வாங்கும்போது இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து அந்த எல்லைக்கல்லில் வர்ற பிரச்சனையுமே வந்து இருக்கும். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து யாராவது வந்து நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறது மீன்ஸ் ஒரு ஆடோ மாடோ வந்து அந்த இடத்த வந்து மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம வேலி போட்டு அடைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு நடந்துச்சு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ஒரு வெளியூரில் இருந்து, அதாவது வெளியூர்னா விச் மீன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்து அந்த ஊருக்குள்ளே அந்த இடத்துல அந்த இடத்துல பக்கத்தில் இடத்த வாங்கும்போது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு சுச்சுவேஷன் வரலாம். நமக்குமே வரும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து இடத்த வாங்குறாங்களோ வீட்டை வாங்குறாங்களோ, நமக்கு வந்து அவங்கள பார்த்து வந்து பொறாமை இல்லை, அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது நம்ம அவங்க மேலே அதிகமான கோவத்தை செலுத்துறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்மளே பண்ணியிருப்போம். நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திடீர்னு வந்திருக்காங்க, அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க, ஒரு குப்பையை கொட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று சத்தம் போடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து யாரா அவன் நம்ம இடத்துல வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஈகோன்னு வந்து சொல்லலாம். நம்ம அதுக்கு அந்த அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு, அவங்களோட பழகி அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ அந்த டயங்களில் அந்த அந்த ப்ரெஷஸ் டயத்தில் நம்ம வந்து எந்த வித பிரச்சனைகள்லையும் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் சொல்லலாம், இல்லைப்பா நம்ம போனோடனே நம்மளோட பவர் என்ன கெத்தனன்னு காமிச்சா தான் வந்து அவங்க கொஞ்சம் அடங்கி போவாங்க. அது வந்து ஒரு ஸ்டைலு. அது வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகலாம். மேபி பொலிட்டீஷியன்ஸோ இல்லை கொஞ்சம் ஹையர் லெவல் பீப்புள் வந்து அந்த மாதிரி போகலாம். ஹையர் லெவல் பீப்புள் மீன்ஸ் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள் சொல்ல வரேன். ஒரு ஆஃபீஸரோ பெரிய லெவல் ஆஃபீஸரோ அந்த மாதிரி வந்து போகலாம். நான் யார் தெரியுமா, என்னோடய பவர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்குலாம் பவர் கிடையாது. நம்ம பவர்னால் வந்து நம்ம மிஞ்சி போச்சுன்னா பெரிய சண்டை போடுற அளவுக்குலாம் பவர் கிடையாது. பெரிய பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா மேபி போலீஸ்கிட்ட வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுதான் நம்மளோட பவர். மற்றபடி நம்மளால் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சிட முடியும், அவங்கள அடைக்கிற முடியும் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. யாரையுமே வந்து நம்ம வந்து அப்படி அடக்கக்கூடாதுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்துன்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் முக்கியமாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம லேண்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த எல்லைக்கல் ஊன்னதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் பக்கத்து இடத்துக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாமே வந்து அந்த எல்லைக்கல்லை வந்து ஊனியிருக்காங்க தம்பி, அது எப்படி ஊனலாம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து ஒரு சின்ன ஹார்ஸாக வந்து பேசினாங்க. ஸோ நான் டைரெக்டாக வந்து நம்ம லேண்டு வாங்கினவரே கால் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நான் வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் சர்வேரை கூட்டிகிட்டு வாங்க, ஒழுங்காக எனக்கு அளந்து அந்தந்த இடங்களை எந்தெந்த இடம் அப்படிங்கிறத எனக்கு கரெக்டாக ஊனி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ அதே சமயத்தில் அவருமே வந்து கொஞ்சம் சொன்னார், அப்படி தான் தம்பி இருக்கும் இந்த இடம் அப்படி இப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் அப்போ கூட்டிகிட்டு வந்தப்பவும் பக்கத்து இடத்துக்காரங்களை அவங்கள கூப்பிடலை. ஏன் கூப்பிடலைன்னா மேபி அந்த இப்போ இந்த இடத்தோட ஓனர் வந்து மேபி ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுனால அவர் வந்து கூப்பிடலை பக்கத்து இடத்துக்காரரை கூப்பிடாதுங்கும்போது சரி ஓகே நம்மளே நேரில் போய் கூப்பிட்றலாம் சொல்லி நானே போய் நேரில் போய் வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஒரே இடத்துக்காரங்க தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே ஆள் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க, சர்வேர் வந்து அளந்தாங்க, எல்லாத்தையும் கல்லை கொஞ்சம் மாற்றி ஊன வேண்டியது இருந்தது. அதாவது ஒரு சென்ட் ஆட் ஆனிச்சு. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் மாற்றி ஊன வேண்டியது இருந்தது. அப்போவுமே வந்து அவங்களால சரி ஓகே அப்படின்னு சொல்லி டீசெண்டாக வந்து போயிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் பணிவாக பேசுகிறோம், நம்ம பணிவாக நடந்துக்கிறோம், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், இப்படிங்கிற விஷயங்களாக இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் இறங்கி வருவாங்க. இது எனக்கு பர்சனலாக நடந்தது. ஏன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, டக்குன்னு என்னோடய ஃபோனை எடுத்து அந்த நடக்கிற சூழ்நிலைகள்லாம் வீடியோ எடுத்துட்டேன். எங்கெங்கே மாற்றி ஊன்றாங்க, யார் யார் முன்னிலையில் மாற்றி ஊன்றாங்க, நாளை பின்ன யாராவது வந்து எப்பட்றா நீ இதை மாற்றி ஊனலாம் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நான் அந்த சர்வேரை வச்சு தான் மாற்றி ஊனுனேன், அவங்கெல்லாம் இருந்தாங்க, பக்கத்தில் இடத்துக்காரரும் இருந்து தான் ஊனணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நான் மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராது, வந்தாலும் எனக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். வந்த சர்வேரோட ஃபோன் நம்பரையும் நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் சர்வேரை கூட்டிகிட்டு வரல, அவங்க தான் சர்வேரை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், வேலி போட்டாகணும். ஏன்னா வேலி போடுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த கல் வந்து எந்த இடத்துக்கும் மாறலாம். யாரோ வந்து அந்த கல்லை பிடுங்கி போடலாம்,
இல்லை அந்த கல்லை வந்து உடச்சி விடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சரி, நம்ம இடத்தோட பாதுகாப்புக்காகவும் நம்மளோட அளவை வந்து சரியாக இருக்கிறதுக்காகவும் வேலி போட்டுக்கிறது என்றைக்கா இருந்தாலும் நல்லது. அதே சமயத்தில் நம்ம நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு மரங்களோ ஏதோ ஒன்று வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் வேலி போட்டு வச்சுட்டோன்னா ஏதோ ஒரு ஆடோ மாடோ வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஆட்களும் யாரும் உள்ளே வராமல் இருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு முக்கியமான காரணம் தான். ஏன்னா சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். ஆட்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து வேலி வந்து போடுறோம். சரி, ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சரி, ஓகே, வேலி போடலான்னு சொல்லி செக் பண்ணும்போது அந்த வேலி போடுற காஸ்ட்டை விட அதுக்கு ஈக்குவலாக வந்து அந்த அதாவது ஆட்களோட காஸ்ட்டுமே வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா வந்து நிறைய இடங்களில் வேலி போடுறதுல பிரச்சனை நடக்கிறதுனாலையும், வேலி போடுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன் இருக்கிறதுனாலையும் வேலி போடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து காஸ்ட்டை வந்து ஹை பண்ணிட்டாங்க. நம்ம அந்த லேண்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க 1க்கு 2 தடவை இந்த லேண்டில் பிரச்சனை இருக்காப்பா, அது இருக்காப்பா, இது இருக்காப்பா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே சமயத்தில் ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் ஹையாக சொல்கிறாங்க. எனக்கு சொன்னது வந்து ஒரு கல் ஊனி அந்த கம்பி கட்டுறதுக்கு வந்து ரூ. 190 கேட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 சென்ட் இடத்துக்கு நம்ம கல் ஊனணும் அப்படின்னா வந்து அவங்களோட எஸ்டிமேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 கல்லுக்கு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது 4 2 8,000 வந்து நமக்கு வந்து அந்த காஸ்ட்டே வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். நான் யோசித்து பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே. ஒரு சில பேருக்கு தோணலாம், சரி ஓகே இது வந்து நார்மலாக காஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி. பெரிய இடங்கள் போடும்போது நமக்கு வந்து மேபி இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக கேட்கலாம், எனக்கு தெரியல. பட் என்னோடய லேண்டுக்கு இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு கோட் பண்ணாங்க. அதாவது நான் எல்லா மெட்டீரியலும் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட கூலி மட்டும் இவ்வளோ கேட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால நம்மளே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை வச்சு நம்மளே வச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கல்லை வந்து கொண்டு வந்து இறக்கியாச்சு. கல் இறக்குனதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து எந்தெந்த இடத்துல குழி போடுறோம் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 6 அடி கல் வாங்கலாம்னு டிசைட் பண்ணோம். அப்புறமா வந்து சரி ஓகே போடுறதான் போடுறோம், 7 அடி கல்லாக போட்டுடலாம்னு சொல்லி 7 அடி கல் வந்து வாங்கிட்டோம். கல்லோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 270. அதே சமயத்தில் மற்ற வண்டி வாடகை, ஏற்றுறது இறக்குறது இந்த சார்ஜ்லாம் வந்து இருந்தது. ஒரு கல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 295 வந்து வந்திருக்கும். 7 அடி கல்லுக்கு நான் வந்து சொல்கிறேன். ரூ. 295 வச்சுக்கலாம். ரூ. 295 நம்ம ஆல்ரெடி முன்கூட்டியே வந்து 2 ஆட்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு வந்து 2 ஆள் ஒவ்வொருத்தருக்குமே ரூ. 1000 சம்பளம் கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்துட்டு அவங்க கேட்குறதுமே ரூ. 1000 தான் கேட்டாங்க. சரி ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, 2 பேருக்கும் ரூ. 1000 வந்து சம்பளம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரை விட்டு ஒரே நாளில் வந்து நாங்கள் வந்து குழியை வந்து சுற்றி வந்து நோண்டிட்டோம். ஸோ நம்ம அந்த சைடில் முட்டுற கல்லுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணதுனால கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 42 கல் இது தேவைப்பட்டது. சரி ஓகே, நம்ம ஒரே கல்லாக வாங்கி 2ஆக உடச்சி வந்து நம்ம அந்த முட்டு வந்து கொடுத்துக்கலாம், ரொம்ப லாங்காக தானே இருக்கும், அவ்வளோ வெயிட் தேவைப்படாது, 7 அடி கல் எல்லாத்துக்குமே வந்து முட்டுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால நம்ம கல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் வண்டி வந்து நம்ம வயலுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணதுனால வண்டியை வந்து உள்ளேயே விட்டுட்டு வண்டி எந்தெந்த குழிக்கு பக்கத்துலையோ அந்தந்த குழிக்கு பக்கத்தில் ஒரு கல்லாக போட சொன்னோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி எங்களால் பண்ண முடியாது, 5 கல்லாக தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியில் பேசி கொஞ்சம் நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு தரேன் அப்படி இப்படின்னு பேசி குழிக்கு பக்கத்தில் ஒரு 2 கல்லாக போட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். வண்டி உள்ளே போக போகுது, வண்டி போகிற இடத்துல அங்கனைக்கு எங்கன்னா அப்படியே சுற்றியே வந்துடுவாங்க. அங்கனைக்கு எங்கன்னா ஒரு 2 கல்லாக போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதை நெகோஷியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு. அப்படி போட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நம்ம ஜிம்முக்கெலாம் போயிருக்கோம், சரி ஓகே கல்லை தூக்கி நிப்பாட்டிக்கலாம் சொல்லி எல்லா கல்லையும் தூக்கி ஒரு நாள் நிப்பாட்டினோம். அப்புறம் 2வது நாள் போய் மற்ற கல்லையும் வந்து தூக்கி வந்து நிறுத்திட்டோம். அதாவது அந்த குழி வந்து கிட்டத்தட்ட நம்ம 7 அடி கல் ஊனணும் அப்படின்னா வந்து 1 அடி ஆழம் நோண்டணும். ஆல்ரெடி இவங்கள்ட்ட சொல்லி 1 அடி ஆழம் நோண்டிட்டோம். எல்லாமே வந்து பக்கத்தில் வேறு கல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி ஈஸியாக வந்து நிப்பாட்டிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கல்லேருந்து அந்த லாஸ்ட்டு கல் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம சரியாக வந்து பார்க்கணும். சரி, அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சரியாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணை அணைச்சி அதில் கொஞ்சம் தண்ணியுமே வந்து ஊற்றி கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பித்தோம். டைட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.5 வாரம் வந்து அதில் நம்ம எதுவுமே செய்யலை. அதுக்கடுத்து கம்பி இறக்குறதோ எதுவுமே வந்து செய்யலை. ஏன்னா வந்து இதுவே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். இந்த கல் நிமித்தி அதை வந்து டைட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். கொஞ்சம் ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. அந்த கல்லோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோவுக்கு மேலே வரும். நம்ம முனியில் பிடிச்சி தூக்கி நிப்பாட்டுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ரொம்ப ஈஸியான வேலை, எல்லோரும் செஞ்சிட முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்ல வரல. என்னோடய இடம் ரொம்ப சின்ன இடம், ஒரு 10 சென்ட் அப்படிங்கிறதுனால என்னால் அதை வந்து
செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், நம்ம இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன சந்தோஷம்னு வைங்களேன். அந்த சந்தோஷத்தில் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து வேலி போடுறதுக்காக ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதுக்கு உண்டான வேலைகள் வந்து ஆரம்பித்தோம். அதில் நிறையா வந்து இருந்தது. அதாவது துருப்பிடிக்காத வேலி வந்து இன்னும் வந்து டபுள் மடங்கு ரேட்டும், சாதாரண வேலி போடுறது வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலான கம்பியை வந்து வாங்கிட்டோம். அது ஒரு ரோல் வந்து ரூ. 4000 வந்தது. ஒரு 4 ரோல் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 3 ரோலே வந்து போதுமான அளவு வந்துருச்சு. ஒரு ரோலை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். 3 ரோலை வந்து நம்ம சுற்றி வந்துட்டோம். சுற்றி வர்றதுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து சுற்றி நமக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மேபி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது மரம், மட்டை இந்த மாதிரி பில்டிங்ஸ் இந்த நடுவுலலாம் வந்து இதை வந்து நம்ம சத்தியமாக சொல்கிறேன் இது முடியவே முடியாது. பேசாமல் வந்து அவங்கள வேலி போடுறவங்களே கொடுத்துட்றது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நமக்கு சுற்றி வந்து எம்டி ஸ்பேஸ் தான். சுற்றி வந்து நமக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பக்கத்தில் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம எல்லாம் நடுவில் நம்ம போட போகிறோம் அவ்வளோதானே ஒழிய மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை வெளிப்பக்கமாக கொண்டு போய் அதை சாய்ச்சி போட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து அது ஃபுல்லாகவே விரிஞ்சிடும். கடைசியில் மட்டும் அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அந்த ஜாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பி அதுலேருந்து கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத யூடியூப்பில் தான் வந்து பார்த்தேன். அதுவுமே வந்து கிடச்சிது. சரி ஓகே அதையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம சுற்றி வந்து கொண்டு வந்துட்டு கடைசியில் ஒரு மூலையில் நம்ம தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கட்டிக்க முடியுது. ஸோ ஒரு 4 கல் தாண்டி ஒரு தடவை கட்டிட்டோம் அப்படின்னா வந்து அது ஈஸியாக நின்றுக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிஞ்சால் அதை ஒரு இழுத்து நம்ம டைட்டாக வந்து கட்ட முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக கட்டினாலே வந்து ரொம்ப வந்து அது வாபிள் ஆகலை. டீசெண்டாக தான் இருந்தது. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் அதுக்கு கிட்டத்தட்ட போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். 100% போகல, ஒரு 90% போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டூல் வந்து முக்கியமாக வாங்கிக்கணும். அந்த கட்டு கம்பி கட்டுறதுக்காக இந்த ஒரு டூல் வந்து ஒரு ₹30 சொல்லிட்டு நம்ம ஹார்ட்வேர் ஷாப்லேயே கிடைக்கும். கம்பி கட்டுற கம்பின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பியை வாங்கிட்டு அந்த கம்பியை ஈஸியாக வந்து நம்மளால் முறுக்கி வைக்க முடியும். அந்த மாதிரி முறுக்கி வைக்கும்போது இன்கேஸ் ஃப்யூச்சரில் யாராவது வந்து அந்த கம்பியை திருட முயற்சி பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கம்பியை திருடுறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம உள்பக்கம் கட்டியிருப்போம், வெளிப்பக்கம் வந்து அவங்க அவுக்கிற மாதிரி இருக்கும். அவுக்க முடியாது. ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணாலும் நிறைய இடங்களில் கட்டியிருக்கிறதுனால அவங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இப்படி ஒரு பல பிரச்சனைகள் அதில் இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக வந்து நம்ம இந்த கம்பியை வந்து திருடிட்டு போகாத பட்சத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கம்பியை வந்து கட்ட வேண்டியதாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது போர் போடுறோம், இல்லை ஏதாவது ஜாமான் கொண்டு வரோன்னா வந்து அந்த இடத்த வந்து இப்போவே மறைச்சிட்டோன்னா கல் ஊனி மறைச்சிட்டோன்னா அந்த கல்லை பிடுங்குற சிச்சுவேஷன் ஆகிடும். சரி ஓகே ஒரு லாரி போகிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த இடத்துல கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் ரோட்டு ஒட்டி வந்து பாதி மட்டும் போட்டுட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சோண்டு வந்து கேப் இருந்தோம். சரி அந்த கேப்பையும் வந்து அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு முள்ளு கம்பி வச்சு அடைச்சிடலாம். இந்த கம்பியை வந்து இதோட முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ரோல் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு லோடு வந்து முழுசாக கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து அங்கே ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க. இல்லைன்னா வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு முழுசாக கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த முள்ளு கம்பி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். முள்ளு கம்பி எதுக்கு வாங்கணும் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஜிக்ஸாக்கில் கட்டிடலாம், நடுவில் கம்பு ஊனி அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு உண்டான வேலைகளுமே வந்து நடந்துகிட்டு இருந்தது. நடுவில் வந்து கம்பை நோண்டி ஊனி ஃபுல்லாக ஜிக்ஸாக் வந்து கட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்னோடய மச்சானுமே வந்து கூட இருந்தான். ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். அம்மாவுமே ஹெல்ப் பண்ணாங்க. சரி நாங்கள் 3 பேரும் சேர்ந்தே வந்து இந்த வேலையை முடிச்சிட்டோன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த சுற்றி இருக்கிற கம்பியில் வந்து நம்ம வந்து ரன்னர்னு சொல்லுவாங்க. இந்த வலையை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் வந்து இந்த முள்ளு கம்பியை வந்து சுற்றுறாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த நார்மல் கம்பியை வந்து சுற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம முள்ளு கம்பியை சுற்றலாம்னு சொல்லிட்டு முள்ளு கம்பியை சுற்றுறது தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது. அதை வந்து எங்கே வச்சாலும் கொஞ்சம் குத்திக்கிட்டு கீறிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து உருட்டி நம்ம எடுத்து அதை நம்ம கட்டுறதுக்குள்ளேயே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்ததுன்னு சொல்லலாம். இருக்கலையே நம்ம அந்த கம்பி கட்டுறதை விட, அதாவது அந்த வலை கட்டுறதை விட, டைமண்ட் மெஷ் கட்டுறதை விட இந்த முள்ளு கம்பி கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் முடித்து ஓரளவுக்கு நமக்கு இடத்த வந்து இப்போது ஃபென்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபென்சிங் பண்ணதோட பேக் ஸ்டோரி. நம்ம எப்படி ஃபென்சிங் பண்ணோம், அதுக்குண்டான இதெல்லாம் வந்து பார்த்தோம். அந்த முள்ளு கம்பியோட ஒரு ரோல் ரேட் வந்து கிட்டத்தட்ட ₹2000 ஆச்சு. அது வந்து ஒரு 500 அடிக்கு வந்து அந்த முள்ளு ரோல் வந்து சுற்றும். ஸோ அந்தளவுக்கு பெரிய ரோலாக தான் இருந்தது. சின்ன ரோல் கேட்டேன், சின்ன ரோல் கிடைக்கல. சின்ன ரோலாக தான் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். பட் ரொம்ப பெரிய ரோலாக இருந்ததுனால அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம இடத்துக்கு உண்டான வேலி போட்ட ஸ்டோரி. அதுக்கு அடுத்தடுத்து நம்ம இந்த இடத்துல என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.